வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுபவர்களுள் நீங்களும் ஒருவரா? அப்படி என்றால் இந்த தவற்றை செய்யாதீர்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பலரும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களாகவே இருக்கிறோம். இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் செய்யும் ஒரு சில தவறுகளினால் எத்தகைய பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க நேரிடும்? வாங்க, இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வீட்டில் காமாட்சி விளக்கில் நாம் போடும் திரியானது நன்கு திரித்து போட வேண்டும். அதாவது 2 திரியை எடுத்து அதனை நன்கு திரித்து ஒரு திரியாக திரித்த பிறகு அதை விளக்கில் போட்டு பின் விளக்கை ஏற்ற வேண்டும். அடுத்ததாக நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கினை வெறும் தரையில் வைத்து ஏற்றாமல் ஒரு தட்டில் அக்ஷதையை பரப்பி அதன் மேல் நீங்கள் இந்த காமாட்சி விளக்கினை வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்றும் இந்த காமாட்சி விளக்கானது எப்பொழுதுமே சுத்தமாக அதே சமயம் பளபளப்பாகவும் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அந்தந்த குடும்ப தலைவிகளின் கடமையாகும். வீடுகளில் காமாட்சி விளக்கினை ஏற்றும் முன் பூக்களை கொண்டு அந்த விளக்கினை அலங்கரித்து கொண்டு பிறகுதான் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி விளக்கேற்றுவதற்கு முன் அந்த விளக்கிற்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்திருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாகும். நீங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிர்க்கிறீர்களா? அப்படி என்றால் வீட்டின் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கு கிழக்கு திசையை பார்த்தவாறு தான் இருக்க வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையானது முழுமையாக தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனையானது படிப்படியாக குறைவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும். ஆக எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்திடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடந்தே தீரும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஏற்றும் இந்த காமாட்சி விளக்கின் ஜோதியில்தான் உங்கள் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் வாசம் செய்கிறார்கள். ஆக இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.